ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம அடினியம்க்கு எப்படி ப்ரூன் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபர்டிலைசர் ப்ரூன் பண்ணினதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன், அந்த ஃபர்டிலைசர்னால் என்ன ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலான ஒரு அப்டேட்டான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடினியம்ங்கிறது ஒரு டெசர்ட் ரோஸ், அதாவது பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். நீங்கள் இதோட நேட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கா ஆர் மெக்சிகோ, அரப் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் ரீஜனில் வாழக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட். ஸோ இதுக்கான சீசன் பார்த்திங்கன்னா சம்மர் டைம், வெயில் காலத்தில் தான் இதோட க்ரோத்தையும் இதோட ப்ளூமிங்ஸ் அப்படியே பூத்து குலுங்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்கும். இந்த சம்மர் காலம் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம அடினியம்க்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக நம்ம சில ஸ்டெப்ஸ் பண்ணோன்னா நம்ம அதிகமான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் ப்ரூனிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிளான்ட்டோட ஸ்பீஷியஸ் நேம் வந்து கென்யா ஒபீசம். இது என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாகவே நான் வச்சிட்ருக்கிறேன். இந்த பிளான்ட் வந்து நான் இது வரைக்கும் ப்ரூன் பண்ணினதே இல்லை. பட் இந்த வருஷம் கொஞ்சம் அடினியமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரூன் பண்ண போகிறேன். ஸோ எல்லா பிரான்ச்சஸையும் இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு கிளியரான ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் பிளேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பிளேடு, புது பிளேடு. ஏன்னா நம்ம புதுசாக யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிசர் வச்சுருக்கீங்க இல்லை கட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதை நல்லா க்ளீனாக ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அழகாக அப்படியே ஸ்லாண்டிங்காக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுறது வந்து அந்த மெயின் பிரான்ச்லேருந்து, மெயின் ஸ்டெம்லேருந்து கிளை எடுத்துகிட்டு வந்திருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 அந்த இன்ச்சஸ் வரைக்கும் நான் லென்த் விட்டுட்டு கட் பண்ணுறேன். எல்லாமே ஒரு ஈக்குவல் ஸ்டேஜாக அப்படியே கட் பண்ணுறேன். ஸோ தேட் அது வளர்ந்து வரும் பொழுது ஒரு ட்ரீ மாதிரி நமக்கு அப்படியே ஷேப் கொண்டு வரும். அதுக்காக தான். அண்ட் கட் பண்ண போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏதாவது காட்டன் துணி வச்சு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் சாஃப் அப்ளை பண்ணுறேன். சாஃபுங்கிறது ஒரு ஃபங்கிசைட். இதை பற்றி நம்ம நிறையா வீடியோவில் பற்றி பேசியிருக்கோம். சாஃப் இல்லாமல் கொஞ்சம் அடினியம் வளர்க்குறது கஷ்டம்தான். ஏன்னா அடினியம்க்கு கொஞ்சம் இந்த இன்ஃபெக்ஷன், இந்த ஃபங்கல் அட்டாக்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்கிசைட் யூஸ் பண்ணணும். சாஃப் மட்டும் இல்லை, இது மாதிரி பெவிஸ்டன் இருக்குது. இந்த மாதிரி ஃபங்கிசைட்லேயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து எய்தர் பெவிஸ்டன் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா சாஃப் யூஸ் பண்ணுவேன். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்க, ரெண்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்கேஸ் உங்ககிட்ட சாஃப், ஃபங்கிசைட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதையே நீங்கள் லைட்டாக வாட்டரில் பேஸ்ட் போல் கலந்து அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இது நான் வந்து சீட் போட்டு வளர்த்தின ஒரு பிளான்ட்டு. ஈவன் இதையும் நான் ப்ரூன் பண்ணினதே இல்லை. பட் இது வந்து இந்த டைம் ப்ரூன் பண்ணி கொஞ்சம் நிறையா கிளைகள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. அதனால் இதையுமே நான் கட் பண்ணுறேன். இதோட கிளைகளோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இதையும் நீங்கள் கட் பண்ணி இப்போவே கட் பண்ணிங்கன்னா அது வந்து அழகாக வெல் ட்ரைன்டாக அழகாக ட்ரீ போலவே வளர்ந்துட்டு வரும். ஸோ அதையும் நான் கட் பண்ணி இதுக்குமே நான் சாஃப் அப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வந்து நம்ம மோஸ்ட்லி எப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, February மந்த் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம பண்ணலாம். அதாவது குளிர்காலம், அந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரூனிங்கை நம்ம செய்யலாம். ஈவன் அடினியம் ரீபாட்டிங்காக கூட இருக்கட்டும், அடினியம்க்கு நீங்கள் என்ன கேர் கொடுக்குறீங்களோ இது எல்லாமே வந்து பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். பட் உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ப்ரையராக, அதாவது கொஞ்சம் முன்னாடியே நான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டேன். நான் வந்து January 20th அந்த டேட்லேயே நான் ப்ரூன் பண்ணிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் ரிசல்ட்டை காமிக்கலாம். நீங்கள் இந்த February காலகட்டத்தில் February ஒரு March இந்த டைமில் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் முன்னாடி ரிஸ்க்லேயே நான் பண்ணிட்டேன். அந்த டைம் இங்கெல்லாம் கொஞ்சம் பனி பெஞ்சிட்டு தான் இருந்தது. பட் அந்த சாஃப் யூஸ் பண்ணதுனால எனக்கு எந்த பிளான்ட்டுமே சஃபர் ஆகலை.
நான் ப்ரூன் பண்ணினதுக்கப்புறம் இதோட க்ரோத்துக்கு கொஞ்சம் ஸ்டிமுலண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக என்பிகே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்டை நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது. இதுலேயே இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பாட் சைஸ்க்கு எந்த மாதிரி சைஸஸ் நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணலாம். நான் இந்த டோசேஜ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட நேம் வந்து எர்வான் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஈவன் நானுமே பார்த்தது. பட் இதில் வந்து இன்னொரு பாட்டிலுமே இருக்குது. ஃப்ளவர் பூஸ்டருக்குமே என்பிகே இருக்குது. நான் 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். க்ரோத்துக்கு ஒன்று, ஃப்ளவர் பூஸ்டருக்குன்னு ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் க்ரோத்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி என்பிகே வந்து கொடுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் அப்படிங்கிற இதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணதுனால தான் இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கேன். பட் ஸ்டில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். இருந்தாலும் இதோட ரிசல்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. எந்த ஃபர்டிலைசராக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் ஹோம்மேட் ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ரெடிமேடில் இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எது கொடுத்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் ஏதாவது வீட்ஸ் இருக்கா, புற்கள், தேவையில்லாத செடிகள் முளைச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம எடுத்து அப்ரூட் பண்ணி க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்குறது உரம், அது மெயினாக நம்மளோட அடினியம் ஆர் நம்மளோட டார்கெட் பிளான்ட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறதே. இந்த மாதிரி டைமுக்கு அந்த பாட்டில் ஏதாவது வேறு செடிகள், களைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது களைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த டாப் லேயரில் ஜஸ்ட் நான் அப்படியே அந்த மண்ணை கீறி விடுறேன். ஏன்னா கீறி விட்டால் அந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும்பொழுது அழகாக அது ரூட்டுக்கு டைரெக்டாக போயிடும். அண்ட் பாட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டோசேஜ் படி கொஞ்சம் நான் எடுத்து அந்த பாட்டுக்கு நான் கொடுக்குறேன். இப்போது இது ஆர்கானிக் தான், பட் ஸ்டில் இது ஒரு ரெடிமேட் ஒரு ஃபர்டிலைசருங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த ரூட்டில் படாத மாதிரி கொஞ்சம் அப்படி சைடில் தான் நான் வந்து அந்த பால்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தான் இருக்குது. க்ரே கலரில் பால்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும் பொழுது முன்னாடியே, இதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து கொஞ்சம் அந்த பாட்டில் தண்ணி ஊற்றி அந்த மண்ணை ஈரம் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டே நீங்கள் இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். ஈவினிங் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நான் ஈவினிங் டைமில் தான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்ம வாட்டர் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பால்ஸ்லாம் வந்து அப்படியே அழகாக டிசால்வ் ஆகி அப்படியே உள்ள ரூட்ஸ்குள்ளே போகுது. நீங்கள் வாட்டர்லேயும் டிசால்வ் பண்ணி அந்த தண்ணியை கூட கொடுக்கலாம். நான் வந்து டைரெக்டாக கொடுத்து வாட்டர் கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே 2 days கண்டினியூஸாக நீங்கள் வாட்டர் கொடுங்க ஃபர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற நான் அப்டேட் வந்து 30 days கழித்து எனக்கு இப்படி அழகாக குட்டி குட்டியாக அப்படியே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். எல்லா கிளையிலுமே முளைச்சிருக்கு. எல்லா கிளையும், அதாவது எங்கெங்கெல்லாம் நான் கட் பண்ணி சாஃப் வச்சு நான் ப்ரூன் பண்ணியிருக்கேனோ எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு 2 பிரான்ச்சாவது எனக்கு வந்திருக்கு. ஸோ 2 பிரான்ச்சுக்கு மேலே நிறைய துளிர் விட்டுருக்கு. அப்படியும் ஒரு சில பிரான்ச்லேயும் நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஈவன் இதையும் பாருங்கள். இது வந்து அந்த சீட் போட்டு முளைச்ச செடி. இதில் குட்டி 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 டயாமீட்டராக தான் இருந்துச்சு. அந்த சர்க்கம்ஃபரன்ஸே கம்மி தான். அதை கட் பண்ணியுமே நமக்கு எந்த அளவுக்கு பிரான்ச் விடுத்திருக்கு பாருங்கள். ஸோ ப்ரூனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் அடினியும் பொறுத்தளவுக்கு. நான் இது பண்ணினதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நானுமே ப்ரூன் பண்ணுறேன். பட் இதில் இவ்வளோ அழகான ரிசல்ட் வருங்கிறது எனக்கு தெரியல. நான் எல்லா மற்ற கிளைகள் எல்லா பிளான்ட்ஸுமே நான் கட் பண்ணிட்டேன். எல்லா மற்ற வெரைட்டிஸுமே நான் எல்லாமே அந்த சேம் டேலே கட் பண்ணி சாஃப் போட்டு அண்ட் ஈவினிங் டைமில் நான் வந்து அந்த உரங்கள் போட்டு விட்டுட்டேன். ஸோ எல்லா பிரான்ச்லையுமே ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 பிரான்ச் கண்டிப்பாக மினிமம் எனக்கு துளிர் விட்டுருக்கு. அதுக்கு மேலேயும் நிறைய துளிர் விட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து ஒரே கிளையில் 3 பிரான்ச் எடுத்திருக்கு. ஸோ இது என்பிகேக்கான ஒரு ரிசல்ட்டாக கூட இருக்கலாம். அந்த எர்வான் என்பிகே ஃபார் அடினியம் க்ரோத் அது நான் யூஸ் பண்ணலைங்க. கண்டிப்பாக அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் அமேசானில் தான் அதை வாங்கினேன். ஸோ அமேசானில் ஓட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். சீரியஸ்லி அந்த என்பிகே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு.
இந்த குட்டி குட்டியாக துளிர் விட்ட எல்லா பிரான்ச் ஓரளவுக்கு சைஸஸ் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நான் ஃப்ளவர் பூஸ்டர் என்பிகேவும் நான் ஆட் பண்ணுவேன். அதோட டீட்டெயிலான வீடியோவும் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் ரைட் டைம். உங்கள் வீட்டில் அடினியம் இருந்தால் ப்ரூன் பண்ணுங்கள், ஃபர்டிலைசர் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் டிப்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் எனக்கு லைக் பண்ணி காமிங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம வீடியோவை பார்க்குறீங்க பட் ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.